நம்ம எபிக் சமையல்ல இத பார்த்தாலே நாக்கு ஊறுற ஒரு ஸ்வீட் ரசமலாய். இதை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல ஒரு பாத்திரத்துல 3 கப் பால் எடுத்திருக்கேன். பால் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா இது மீடியம் ஹீட்ல வச்சுட்டு 3 டீஸ்பூன் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு டீஸ்பூனா ஆட் பண்ணி இந்த மாதிரி கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கலாம். ஒருவேளை உங்ககிட்ட லெமன் இல்லைன்னா ஒயிட் வினிகர் கூட ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இதை மெதுவாக கிண்டி விட்டுட்டே இருந்தாலே பால் தெரிஞ்சிரும். இது 5ல இருந்து 10 நிமிஷத்துக்குள்ளேயே நல்லாவே தெரிஞ்சிரும். இந்த மாதிரி பால் தெரிஞ்சதுக்கு அப்புறமா இதை இறக்கிடலாம். அதுக்கப்புறமா ஒரு பாத்திரத்துல மேல வடிகட்டி வச்சுட்டு அதுக்கு மேல ஒரு காட்டன் கிளாத் இந்த மாதிரி வச்சு இதை வடிகட்டிடலாம். கீழே தண்ணியெல்லாம் போயிட்டு மேல நம்மளுக்கு கெட்டியான பால் மட்டும் இருக்கும். அதுக்கப்புறமா இதுல ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கழுவி விட்டுட்டீங்கன்னா இதுல இருக்க லெமன் ஸ்மெல் எல்லாம் போயிடும். இதை நல்லா பிழிஞ்சிட்டு இதை இப்படியே ½ அன் அவர் விட்டோம்னா தண்ணி எல்லாம் சொட்டிரும். இதை இந்த மாதிரி உதிரி விட்டுட்டு இதுல 1 டீஸ்பூன் கார்ன்ஃபிளவர் மாவு ஆட் பண்ணிட்டு இதை நல்லா மாவு மாதிரி பிசைஞ்சுக்கலாம். நல்லா உள்ளங்கையை வச்சு இதை தேய்ச்சி பிசைஞ்சாதான் இது நல்லா சாஃப்ட் ஆகும். ஸோ அதனால இதை நல்லாவே பிசைஞ்சுக்கோங்க. இதை இந்த மாதிரி மாவு மாதிரி உருட்டி வச்சுட்டு இதில் இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக உருண்டை பிடிச்சிடலாம். அதுக்காக கையில் நல்லா எண்ணெய் தடவிட்டு இதை உருண்டை பிடிச்சிடலாம். இதை நல்லா உருட்டிட்டு உள்ளங்கை வச்சு ப்ரெஸ் பண்ணி இதை சர்க்கிள் ஷேப்க்கு கொண்டு வந்துடலாம். இப்போ எல்லாத்தையும் உருட்டி எடுத்தாச்சு. அடுத்ததா ஒரு பாத்திரத்துல 3 கப் தண்ணி ஆட் பண்ணிட்டு இதுல 7 டீஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். இந்த தண்ணி ரொம்பவும் கொதிக்க வேண்டாம். சுகர் கரையிற வரைக்கும் கொதிச்சா போதும். கம்பி பாகு ஸ்டேஜுக்கு வர வேண்டாம். சுகர் நல்லா மெல்ட் ஆகி இது நல்லா கொதிச்சாவே போதும். சுகர் எல்லாம் மெல்ட் ஆகி தண்ணி நல்லாவே கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம உருட்டி வச்சிருந்ததை இதுல ஆட் பண்ணிடலாம். இப்போ இதை க்ளோஸ் பண்ணி மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு 5 மினிட்ஸ் இதை நல்லா கொதிக்க விடலாம். மினிட்ஸ் ஓவர் ஆயிடுச்சு. இப்போ இதை ஓபன் பண்ணி இது எல்லாத்தையும் திருப்பி போட்டுட்டு இதை இன்னொரு 10 மினிட்ஸ் கொதிக்க விடலாம். மினிட்ஸ் ஓவர் ஆயிடுச்சு. இப்போ இதெல்லாம் நல்லா கொதிச்சு பெருசாயிடுச்சு. இப்போ இதை ஒவ்வொன்றா எடுத்து இந்த மாதிரி இதை ப்ரெஸ் பண்ணி இந்த தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு இதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்ததா ஒரு பாத்திரத்தில் 2 கப் பால் ஆட் பண்ணிட்டு பால் கொதிக்கும் போதே குங்குமப்பூ ஆட் பண்ணிக்கலாம். அப்போதான் இதோட கலர் மாறும். அதனால நான் இப்போவே குங்குமப்பூவை சேர்க்குறேன். இதில் 1 கப் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. அதாவது 6 டீஸ்பூன். அதே மாதிரி 4 ஏலக்காவையும் தட்டி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சுகர் கரைஞ்சதுக்கு அப்புறமா பாலை கொதிக்க விடுங்க. பால் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா சின்னதா கட் பண்ண பாதாம் பிஸ்தா முந்திரிய ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு பால் வத்துற வரைக்கும் இதை கொதிக்க விட்டுருங்க.
இப்போ இதை இறக்கிட்டு ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சிருந்ததை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதை க்ளோஸ் பண்ணிட்டு ஓவர் நைட் ஃப்ரிட்ஜில் வச்சிருங்க. அப்பதான் அது நல்லா ஊறிக்கும். ஆஹா, நம்ம ரசமலாய் ஸ்வீட் ரெடி. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க ஒப்பீனியனை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. அப்புறம் அந்த லைக் பட்டனை டெஸ்ட்ராய் பண்ணுங்க. உணவே மருந்து. நன்றி. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. வேர்ல்ட்ஸ் எபிக் ரெசிபி தெரிஞ்சுக்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதோட முதல் ஆளா புது வீடியோஸ் பார்க்கணும்னா பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.